பாருங்க வைக்க போகிறேன். இதோ பாருங்க கீரைலாம் கொட்டி வச்சுக்கிறேன் பாருங்க. பா 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 கோழிலாம் வெளிமையாச்சில் போகுது, எதுவும் வரமாட்டேது. சண்டை கோழி, கருங்கோழி. பா 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 ஒரு கோழியாக வருது. பா 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 இப்போதான் ஒரு கோழியாக வருது. பா 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 அங்கே ஒரு கோழி இருக்குது, சேவல், சண்டை சேவல். இதோ ஒரு சேவல் இருக்குது. இதாங்க நரிக்குறவங்க கோழி. வெள்ளையாக போகுது இல்லைங்க, அதான் நரிக்குறவங்க கோழி. பா பா இப்போதான் வருது ஒரு கோழி. ஆனால் நாங்கள் ஊடு உள்ள பகுதி, வாய்க்கா பகுதி, எல்லாம் வாய்க்காலாம் நெகிழில் நின்றுங்க. மேயும் நிறையா வேப்ப மரம்லாம் இருக்குது. பாருங்கள் 2 சேவல், கொட்டை நிறையா இருக்குது. மெத்தியில் குஞ்சு இறக்கி விட்டுக்கிறான், ஒரு 30 குஞ்சு ஆட்டம். இப்போ பாருங்கள் ராஜா வந்துட்டார். ஆனால் 2 சேவலும் பயங்கரமாக அடிக்கும். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. பெட்டு கட்டியும் விடலாம், சும்மாவும் விடலாம். பா பா நெகிழுக்கு நிற்கிது போய். ஒரு அரிசியை ஊற வச்சு தாங்க போடணும் சொல்லிட்டோம். ஆனால் நீங்களும் கொஞ்சம் வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாக சாப்பிடுங்க, கோழியும் குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் நம்ம. பா 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 சாயங்காலம் கோழி அடையும் போது வீடியோ பிடிச்சி அனுப்புகிறேன். இப்போ எல்லாம் நெகிழில் நிற்குது, நெகிழ் வாட்டமாக உக்காந்துருக்குது. நம்மளுக்கே வெய்ய தாங்க முடியலன்னா அது பாவம்னா பாருங்கள், ஃபுல்லாக நெகிழ் தான். பக்கத்திலே எல்லாம் நெகிழ் தான். வேப்ப மரம் பாருங்கள், மாமரம் பாருங்கள். வேப்ப மரம், மாமரத்தை பாருங்கள். செட்டு இதுதான் எங்கள் வீடு.
ஓகே பாய். பெல் சிம்பிளாக அனுப்பி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க என் நம்பருக்கு. என் நம்பரு 86 100 25 094. வருது பாருங்க எல்லாம் கோழி நெகில் நிற்குது பார்த்தீங்களா, சேவல் வருது பார்த்தீங்களா. பாருங்க சிங்கக்குட்டி முட்டி காஞ்சிக்கிறதா போய் பார்க்கலாமா. கூண்டு சுத்தம் இப்போதாங்க வேப்பந்தலை தான், அதுக்காட்டியும் கூண்டு நாஸ்தியாக இருக்கு. நாளைக்கு தான் சுத்தம் பண்ணணும். கூண்டுலாம் விசாலமான கூண்டு பாருங்க. மாங்காய் மரம் பாருங்க.